ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான அதே சமயத்தில் ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்து விடுற மாதிரியான ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்து பொரிய விடுங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தோட ஈரப்பதம் எல்லாம் போகணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மசாலோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணினா போதும். கீரையெல்லாம் உடனே வெந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வடித்து ஆற வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க. குழஞ்சிருந்தால் சாதம் நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சாதம் ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்தில் ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் இருந்தால் போதும், இல்லைனா ஒரு எக் வச்சு கொடுத்து விடுங்க. குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.